இந்த சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு வராரு, சுகஸ்தானத்துக்கு வராரு, சந்தோஷத்தை நல்கக்கூடிய வகையில் இருக்கு. வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற யோகத்தை தருகின்ற ஒரு சிறப்பான நேரத்தில் இருக்கீங்க. 7ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்க 4ஆம் இடத்தை செவ்வாயும் சுக்கிரனையும் பார்க்குறாரு. அதனால உங்களுக்கு வரக்கூடிய அடுத்த 6 மாதங்கள் உங்களுக்கு குரூஷியலான மாதங்கள். ஸோ இந்த ஜனவரியில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய முயற்சியில் நீங்கள் கடுமையாக இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். 23 நாட்களில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஏன் அப்படின்னு கேட்டால் சனி எங்கே உக்காந்துட்டு இருக்காரோ அந்த இடத்த கொஞ்சம் கெடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இப்போ அந்த கெடுதலே ஒரு நல்லதாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ அதனால் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது பார்த்தீங்கன்னா 20 நாளைக்கு ஒரு தடவை, 25 நாளைக்குள்ள ஒரு தடவை பயிற்சி ஆகிட்டே இருப்பார். இந்த சுக்கிரனுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால், இல்லை சுக்கிரன் குருவுக்கு சம்பந்தப்படாமல் இருந்தால் நல்லது நடக்கும் ஜாதகத்தில். ஆனால் இப்போ குருவின் பார்வையில் குருவோட வீட்டில் போய் உட்கார போகிறார். இதனால் பல பேர்த்துக்கு நல்லது பண்ணக்கூடிய வகையில், என்ன சார் குரு பார்வையில் இருந்தால் கெடுதல் பண்ணுவார், நல்லது பண்ண மாட்டாருன்னு சொல்கிறீங்க, ஆனால் குருவோட வீட்டில் உட்காந்து குரு பார்வையில் இருந்தால் நல்லது நடக்கும்னு கேட்டால், ஏன்னா குரு வக்கரம் அடைகிறார். குரு இருக்கிறது எதிரி வீட்டில், சுக்கிரன் போய் உட்கார போகிறது எதிரி வீட்டில். ஸோ இந்த சுக்கிர பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சரி சார், இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிர பயிற்சி வருகின்ற 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே எத்தனை நாள் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும். டிசம்பரில் ஒரு 11 நாள், அதில் ஒரு 12 நாள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23 நாட்கள் தனுசு ராசியில் இருக்கார். இந்த தனுசு ராசிக்கு போகிறதுனால என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார்? ஏன்னா எதிரியோட வீட்டுக்கு போகிறார். ஆனால் அது தனுசுங்கிறது இவருடைய மாமனாரான குருவோட வீடு. அதாவது குருவின் மகள் தான் சுக்கிரனுடைய மனைவி. ஸோ அதனால் சுக்கிரனுக்கு எந்த விதத்திலும் கெடுதல் ஏற்படாது, சுக்கிரனாலும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் ஏற்படாது. இந்த சுக்கிரன் தான் முக்கியமான விஷயத்துக்கு காரணம். யாருன்னா இந்த களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன். திருமண பந்தம் சம்பந்தமான விஷயம், இந்த பார்ட்னர்ஷிப், இந்த 7ஆம் இடம் இருக்குது பாருங்கள், லக்னத்துக்கு 7ஆம் இடம். உங்கள் ஜாதகத்திலே லக்னத்துக்கு 7ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாருன்னு சொல்லிடலாம். உங்களுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் யார், அவங்களால உங்களுக்கு யூஸ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இந்த சுக்கிரன் தனுசு ராசிக்கு போகிறாரு. அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த 23 நாட்களில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த சுக்கிரன் எதிரி வீட்டுக்கு போனாலும் குரு எதிரியோட வீட்டில் வக்கரமாக இருந்து பார்க்குறாரு. இதில் இன்னொரு விஷயம், இந்த தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 4 கிரக சேர்க்கைக்கு குருவின் 7ஆம் பார்வை மற்றும் சனியின் 10ஆம் பார்வை. இதனால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக இந்த மீன ராசி நண்பர்கள் கொஞ்சம் உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களில் ஒரு கரெக்ஷன் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். முன்கோபத்தை தவிர்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது. ஏன் மீன ராசிக்கு சொல்கிறேன்னா, மீன ராசியில் தான் சனி உக்காந்துட்டு இருக்கார். சனி எங்கே உக்காந்துட்டு இருக்காரோ அந்த இடத்த கொஞ்சம் கெடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இப்போ அந்த கெடுதலே ஒரு நல்லதாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ அதனால் இந்த சுக்கிர பயிற்சியானது பல பேருக்கு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக இந்த 2026 ஜனவரி மாதம் பிறக்கும் பொழுதே வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்கும். இனி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கன்னி ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். 2 9 அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்த்ததுனால தந்தையுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் ஓரளவுக்கு சமாதானப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ 4ஆம் இடத்துக்கு போகிறதுனால சுகங்கள் அதிகரிக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு லீவ் போட்டு வருவாங்க. ஒரு 15 நாள் 20 நாள் லீவ் போட்டு ஊர் சுற்றுவாங்க, ஜாலியாக சுற்றுவாங்க. அதுக்கு காரணம் இந்த சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு வராரு, சுகஸ்தானத்துக்கு வராரு, சந்தோஷத்தை நல்கக்கூடிய வகையில் இருக்குது. தாயாருடன் எங்கேயாவது ட்ராவல் பண்ணலாம், இல்லை தாய் வழி உறவுகளுடன் எங்கேயாவது ட்ராவல் பண்ணலாம்.
உங்கள் வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்கள் வாங்கலாம். நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் வரும். சார் ஏற்கனவே செவ்வாய் அங்கே 4ஆம் இடத்துல இருக்காரு, பூமிகாரகன் பூமி ஸ்தானத்தில் இருந்தால் பிரச்சனை வராதா சார்? ஆமாம் வரும். அதை சரி பண்ணுறது யாருன்னா இந்த சுக்கிரன் தான். குரு பார்வையில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் செவ்வாயும் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். தாயாருடன் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மனக்கசப்புகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதே சமயம் உங்களுடைய வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இத்தனை நாளாக டூ வீலரை சைக்கிளே ஓட்டாத நபர்கள் கூட இப்போ சைக்கிள், வண்டி, டூ வீலர்னு ஓட்டக்கூடிய ஆற்றல் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு டூ வீலர் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு சின்ன கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு 800cc கார் வச்சுருக்கீங்கன்னா இப்போ 1500cc கார் அளவுக்கு உங்களை உயர்த்தி கொள்வதற்கான சூழ்நிலை வரும். ஸோ மொத்தத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற யோகத்தை தருகின்ற ஒரு சிறப்பான நேரத்தில் இருக்கீங்க. இதில் சுகங்கள் அதிகரிக்கும்னு சொன்னேன். அதில் எந்த மாதிரி சுகம் அப்படின்னு கேட்டால், 7ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்கள் 4ஆம் இடத்தை செவ்வாயும் சுக்கிரனையும் பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு அந்த ஆன்மீக நாட்டம் குறைந்து இளம் வயது ஆண் பெண்களுக்கு காமத்தின் பால் நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் என்ன பலன் அப்படின்னா, கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு சாக்காக இருக்கும். இதனால் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அந்த உடம்பு சரியில்லாதவர்களுக்கான மருத்துவ ரீதியான மாற்றங்கள் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில். ஸோ மொத்தத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த இது நாள் வரை இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டத்தில் இப்போ நீங்கள் இந்த சுக்கிர பயிற்சி உங்களை அழைச்சிட்டு போகிறது. இத்தனை நாளாக உங்களுக்கு வேலைக்காக முயற்சித்து கொண்டு இருப்பீங்க. இப்போ வேலையை போகணுமாங்கிற யோசனை வரும். நான் எதுக்கு வேலைக்கு போகணும், நான் ரெஸ்ட் எடுக்கிறேனே, எனக்கு இப்போ இட் இஸ் நாட் மை டைம் அப்படின்லாம் பேச தோணும். ஆனால் இப்போ நீங்கள் சோம்பேறித்தனம் பண்ணக்கூடாது. ஏன்னா வரக்கூடிய அடுத்த 6 மாதங்கள் உங்களுக்கு குரூஷியலான மாதங்கள். ஸோ இந்த ஜனவரியில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய முயற்சியில் நீங்கள் கடுமையாக இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அதற்கு அடித்தளம் இடக்கூடிய மாதம் இது. உங்ககிட்ட 2 ஆப்ஷன், ஒன்று சோம்பேறித்தனம், ஒன்று சுறுசுறுப்பு. நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாம், சோம்பேறித்தனமாக இருந்தால் இப்போ சந்தோஷமாக இருக்கலாம், பின்னாடி வரக்கூடிய காலம் அலைச்சலை கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த சுக்கிர பயிற்சியை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு நற்பலன்கள் தர வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பிரார்த்தனை. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து அதற்கு இந்த சுக்கிர பயிற்சி என்ன பலன்களை தரும். ஜாதகம்னா உடனே என்னோடது மீன ராசி, என்னோடது கும்பராசின்னு பேச வேண்டாம். உங்கள் லக்னம் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி அந்த லக்னத்துக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலனை தரும். இப்போ கடக லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால மறைவு ஸ்தானங்களில் சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால இந்த பலன்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேன் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.